வணக்கம். நம்ம மருதா டிவி வீவர்ஸ், நம்ம நிறைய கோவில்கள் ஆன்மீக தகவல்கள் பார்த்துருக்கோங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ராமேஸ்வரத்துல உள்ள தேவிப்பட்டினம் என்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுவுல நவகிரகங்கள் கோவில் இங்க இருக்குங்க. இந்த நவகிரகங்கள் பகல் நேரங்கள் மட்டும்தாங்க தெரியுங்க. மாலை நேரங்களில் அந்த 9 நவகிரகங்களும் கடலில் மூழ்கி இருப்பது நமக்கு ஆச்சரியம் அளிக்குதுங்க. ஆமாங்க, ராமர் இந்த இடத்துல தான் நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் இந்த இடம் ராமாயணத்தை தொடர்புடையதாக இருப்பதால் ராமநாதபுரத்தை புண்ணிய பூமியாகவும் நம்ம பார்க்கிறோங்க. இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவிப்பட்டினம் என்ற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இப்ப இங்க வந்து நவபாசனத்திலே செய்யப்பட்ட 9 நவகிரகங்கள் இங்க தாங்க இருக்கு. அந்த விவரத்தை பத்தி இங்க இருக்கவங்கிட்ட கேட்போம். வணக்கம்மா, வசந்திங்களா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மயிலாப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? இந்த கோயிலுக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல் டைம் வந்திருக்கீங்களா? என்ன காரணத்துக்கு வந்திருக்கீங்க? டூரிஸ்ட் மாதிரி சுத்தி பார்க்க வந்தீங்களா, இல்ல ஏதோ தோசம் கழிக்கீங்களா அந்த மாதிரி எதுவும்? ஃபேமிலியோட ஜாலி ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. கேட்டீங்களா மக்களே? இன்னும் அழகான உணர்வு மிக்க தகவல்களை வரும் பக்தர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் சுரேஷ் பாண்டியன். சுரேஷ் பாண்டியங்களா? இங்க நவபாசனங்கள் இருக்கு, அந்த விவரத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன ஒரு இதுனா, ராமர் வந்து சீதையை மீட்டரை தாண்டி ராமேஸ்வரம் போனாப்லையா, போறதுக்கு முன்னாடி உப்பூர்னு ஒரு கோயில், ஆந்தியாவில் இந்த வர வழியில் உப்பூர்னு ஒரு கோயில், இதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உப்பூர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருந்து விநாயகர் வழிபட்டாது, அது ராமர் காலத்து கோயில், விநாயகர் கோயில், வெயில் உயர்ந்த விநாயகர்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அவருக்கு வந்து சனி தோஷம்னு ஒரு இது இருந்ததுனால அவருக்கு வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு, அதனால அவருக்கு வந்து எந்த ஒரு செயலுமே எடுக்க முடியல. இப்போ வந்து சீதையை மீட்டும் போது இங்கேருந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து இலங்கை இங்கேருந்து ரொம்ப தூரம் அப்படின்னால அந்த கடல் ஓரத்துலேயே அவர் வந்து அவருக்குன்னு ஒரு பரிகாரம் பண்ணுறாரு. 9 கிரகங்களையும் நினச்சி மண்ணால் பிடிச்சி இந்த கரையில் வச்சு பண்ணி தோஷம் கழிக்கிறார். அவருக்கே அவர் தோஷம் கழிச்சிட்டு அவருக்கு அலைகள் அதிகமாக இருக்கும்போது, இந்த மலையில் இந்த அலைகள் அதிகமாக இருக்கும்போது கடலில் பெருமாள்கிட்ட, ஐ மீன் விஷ்ணு இருக்காருல்ல, அவர்கிட்ட வேண்டிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, பண்ண முடியல, எதுவுமே நீ தான் அது பண்ணணும் அப்படின்னு வேண்டுறாப்புல. அவர் என்ன பண்ணுறாப்புல, இங்கே வந்து யாருமே பரிகாரம் தோஷம் கழிக்க வந்தாங்கன்னா எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, அலைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரம் கொடுக்குறாப்புல. அதனால இந்த கடலில் வந்து அலையே இருக்காது. சுனாமி அப்போ கூட இந்த கடலில் சுனாமி அப்போ கூட தண்ணி வெளியே தான் இருந்துச்சு, வெளியே அலை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அளவு மேலே வரல, பாயலை. அதனால வந்து அதை ஒரு புண்ணியமான ஸ்தலமாக கருதப்பட்டு அப்புறம் இங்கேருந்து அவர் இங்கே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து காரியமே வெற்றி அடைஞ்சிச்சு. ஐ மீன் மேலே வந்து ராமேஸ்வரம் போகிறாப்புல, அதுக்கு முன்னாடி சேதுக்கரை போகிறாப்புல, அங்கேயும் போய் பார்க்குறாப்புல. அங்கேயும் அவருக்கு டிஸ்டன்ஸ் பிடிக்கல, ரொம்ப தூரமாக இருக்கவும் முடியலை. அதோட அவர் ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துலேருந்து அவர் அப்படியே பக்கத்தில் கண்டுபிடிச்சிட்டாப்புல. இங்கேருந்து 14-15 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆகிறாப்புல, பாலத்தை போட்டு வெற்றி அடைகிறாப்புல. அதுதான் இதோட வரலாறு. அதுமாரி இது வந்து வெற்றி காரிய சித்திக்காண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு படிப்பு, இந்த மாதிரி ஒரு தொழில், அது வந்து 9 கிரகங்கள் தான் டிசைட் பண்ணும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கிரகங்கள் உள்ள இடத்துல வந்து அவங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டு பண்ணோம்னா அது வந்து உங்களோட காரியத்து. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி ஏதாவது படிக்கிறீங்க, உங்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா இங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி அடைய நிறைய பேர் இருக்குது. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாத்துக்குமே இங்கே பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த சங்கல்பம் மட்டும் தான் இங்கே தான் பண்ணுவாங்க எல்லாமே. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோவில் வந்து கடல் அலை அடைத்த ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் தாங்க. இந்த பெருமாளுக்கு இப்பெயர் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமர் மணலால் 9 நவகிரகங்களையும் தன்னுடைய திருக்கரங்களால் செய்யும் போது கடல் அலைகள் வந்து அந்த நவகிரகங்களை கரைத்ததாலும், அதனால் ராமர் கடல் அலை அடைத்த ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கிட்ட வேண்டிக் கொண்டதால் அதுவரைக்கும் அலைவோடின கடலாக இருந்த அந்த இடம் ராமர் வேண்டிக் கொண்டதற்கு அப்புறம் அலைகள் இல்லாத கடலாக மாறிவிட்டதுங்க. அதனால்தான் இந்த பெருமாளுக்கு கடல் அலை அடைத்த ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் என்று பெயர் வந்ததுங்க. இப்பதாங்க கடல்ல உள்ள நவபாசன சிலைகளை பார்த்துட்டு வந்தோம். அதுல இருந்து 50 அடி தூரத்துல இங்கதாங்க கடல் அலையை அடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலும் இங்கதாங்க இருக்கு. அதுக்கு கீழேயே சக்கர தீர்த்தமும் இங்கதாங்க இருக்கு. ஆனா இதுல என்ன ஒண்ணு அதிசயம் பார்த்தீங்கன்னா, இந்த சக்கர தீர்த்தம் இனிப்பாவும் இருக்கு, தித்திப்பாவும் இருக்கு. அது நம்மளுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க. வணக்கம் சாமி. வணக்கம். உங்க பெயர் என்னங்க சாமி? ஜெகநாதன்ல சுரேஷ்குமார். அப்படிங்களா? சரிங்க சாமி. இந்த கோவில் எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. இது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காலகட்ட புராணம். அதுக்கு ராமருக்கு முன்னாடி இந்த பெருமாள் இங்கே இருக்கிறதா சேத்த புராணம். சேத்த வளர்ந்து பார்க்க போகும்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லங்கைக்கு போகிறார். சீதை தேனியை போகிற காலகட்டம். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உப்பூர் ஊர் இருக்குது. விக்னேஸ்வருக்கு தர்ஷனம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வர்றார். இந்த ஊர் பேர் வந்து தேவிப்பட்டினம்னு பேர். மகிஷாசுர மர்தினி, உலக நாய் அம்பாள் வரும். அம்பாள் கூட்டு அணுகம் பண்ணுறார் ராமருக்கு. நவகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு போங்கோ, உங்களோட பிரச்சனை நிவர்த்தியாய் சீதா பாட்டியோட சேர்ந்துடும் ராமருக்கு அணுகம் பண்ணுறார். அதுபடி நவகத்தை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தன் கையால் மண்ணால் பிரதிஷ்டை பண்ணுறார். சிலாரூபம் கிடையாது, மணலால் பண்ணுறார், பிரதிஷ்டை பண்ணுறார். அந்த காலகட்டத்தில் சமுத்திரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நவகத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்காக சமுத்திர அலை அடிக்கக்கூடாதுன்னு, அலையை வரக்கூடாதுன்னு இந்த பெருமாள் அபயஸ்தங்காட்டி சமுத்திர அலையை நிற்பாடி வைக்கிறார். சமுத்திர அலையை சாந்தப்படுத்தி வைக்கிறார். ஆனால் இந்த சமுத்திரம் வந்து அலை எப்பவுமே இருக்காது. இந்த பெருமாளோட நேம் வந்து கடல் அடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள். இதுக்கப்புறம் தான் திருப்பிராணி வழிவழியாக சேது கிடைக்க போகிறார். எல்லாம் முடிச்சுட்டு லங்கையில் எல்லாம் முடிச்சுட்டு சீதா பாட்டியோட கூட்டிக்கிட்டு ராமேஸ்வரம் வந்து லிங்க பிரதிஷ்டை பூஜை பண்ணுறார். அதுக்கெல்லாம் முந்தி நின்ற இடம் தான் இந்த விசேஷம். இங்கே வந்து சர்ப்பதோஷம், நாகதோஷம், மாங்கல தோஷம், அதே மாதிரி தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரங்கள் சிறந்த முறையில் நடக்கும். அதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இந்த ஆஸ்ட்ராலஜி படி என்ன தோஷம் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணி அந்த இது அவங்களுக்கு நிறைவேறிடும். ரொம்ப நன்றிங்க சாமி. அழகான விளக்கம் எங்களுக்கு எங்கள் மதுரா டிவிக்காக கொடுத்துருக்கீங்க. வணக்கம் ஐயா. உங்க பேர் என்னங்க ஐயா? நாகபூஷணம். நாகபூஷணுங்களா? சரி, உங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? மயிலாப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? குடும்பத்தோட வந்திருக்கீங்களா? குடும்பத்தோட ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. டூருக்கு வந்திருக்கீங்களா? சரிங்கய்யா. இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஏதோ உங்களுக்கு நேர்த்தி ஏதோ தோசை இது கழிக்கிற அந்த மாதிரி எது காரணம் இருக்குங்களா? இல்ல டூரிஸ்டா தான் வந்திருக்கீங்க? டூரிஸ்டா வந்து என் ஃப்ரெண்டு கூட்டின்னு வந்துக்கிறாரு. என் ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு இது நடக்கணுன்றதுனால இந்த கோயிலுக்காக வந்துக்கிறோம். அப்படிங்களா? என் ஃப்ரெண்டுக்கு நல்ல காரியம் நடக்கணும்னு ஒரு முடிவோட வந்துக்கிறோம். சரிங்க. எத்தனை வருஷமா வந்திருக்கீங்க? இது முதல் டைம் வந்திருக்கீங்களா இல்ல நிறைய டைம் வந்துக்கிறோம்? 3 வருஷமா வரும். 3 வருஷம் வந்திருக்கீங்களா? சரி சரிங்கய்யா. எங்க மதுரா டிவிக்காக நீங்க இவ்வளவு விரிவான தகவல் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கய்யா. அடுத்து நம்ம பார்க்க போறது ராமர் பாலம் தாங்க. அங்க போயிட்டு நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்றீங்க. அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவியில இருந்து உங்கள் ரேவதி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.